மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க. மாய்மாலமான மனுஷனை மகனாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துகிறேன். ஒழுங்கிலும் நிறைந்த வாழ்க்கையிலே ஒளிமயமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷனை என்ன மகுடமாக மாற்றினீங்க. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துகிறேன். ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துகிறேன். உம்மை ஆராதனை செய்கிறேன், மனசார மகிமைப்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வசனம் சங்கீதம் 19வது அதிகாரம் 1வது வசனம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. வானங்கள், இந்த வானத்தையும் பூமியை படைத்த தேவனை அது மகிமைப்படுத்துகிறது என்று வசனம் சொல்கிறது. வானங்கள், வானங்கள் எப்படி பேசுகிறது என்று நமக்கு தெரியாது, ஆனாலும் அது தேவனை மகிமைப்படுத்துகிறது. அது கர்த்தருக்கும் அந்த வானத்துக்கும் தான் அந்த உரையாடல் புரியும். ஆனால் மனுஷனுக்கும் ஆண்டவர் பேசுகிற தன்மையை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம எப்படியெல்லாம் அவரை மகிமைப்படுத்த முடியும்? அவரை ஆராதனை வேளையிலே நாம் மகிமைப்படுத்தலாம், சாட்சியின் பகுதியிலே சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தலாம், பாடல் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தலாம், சுவிசேஷன் மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நாம் மனுஷர்களாகிய நாம் இப்படியெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இன்னும் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று. இந்த நாளிலும் நீங்களும் கர்த்தரை எப்படியெல்லாம் உங்களால் மகிமைப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் மகிமைப்படுத்துங்க. யாரெல்லாம் மகிமைப்படுத்துகிறீங்களோ கர்த்தர் உங்களுக்குள்ளாக உங்களை வைத்து அவர் மகிமைப்படுவார். உங்களை கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை உங்களை வைத்து செய்வார். God bless you.